முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். இந்த பாடலை அருணகிரிநாதருக்கு வழங்கியவர் நம்முடைய முருகப்பெருமான். அருணகிரிநாதரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அறிவும் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அருணகிரிநாதர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்தவர். அவருடைய திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய இளமை காலத்தில் தீய பழக்கங்களுக்கும் தகாத பழக்கங்களுக்கும் அடிமையாறாரு. அதன் விளைவாக சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து அவருக்கு தொழுநோயும் ஏற்படுது. அதன் காரணமாக குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவரை வெறுத்து ஒதுக்க கால் போன போக்கில் போறாரு அருணகிரிநாதர். அப்போ அங்க வந்த ஒரு பெரியவர் முருக கடவுளை பத்தி எடுத்து சொல்றாரு. சரவண பவ தத்துவத்தையும் எடுத்து சொல்லி குமரனை போற்றி நீ பெருவாழ்வு வாழ்வாய் மகனே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்யறாரு. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதிக்க எண்ணி தன்னுடைய உயிரை விட நினைக்கிறாரு அருணகிரிநாதர். அவர் கீழே குதித்த போது இரு கரங்கள் அவரை தாங்கி பிடிக்குது. அருணகிரிநாதா நில் சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா நிற்கிறார் நம்முடைய முருகப்பெருமான். முருகன் தன்னுடைய வேல்னால அருணகிரிநாதரோட நாவிலை சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதி அருளினார். அருணகிரிநாதரின் சித்தம் தெளிந்தது. அவருடைய தொழுநோயும் சரியாயிடுச்சு. மனிதகுலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்குவாயாக என்று சொல்லி முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் என்ற பாடலுடைய முதல் அடியை எடுத்து கொடுத்து விட்டு மறைகிறார் முருகப்பெருமான். அன்னையில இருந்து முருகன் மேல பாடல்கள் பக்தி பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு அருணகிரிநாதர். மொத்தம் 16,000 பாடல்கள் முருகன் மேல பாடியிருக்காரு. அதுல முக்கியமானவை திருப்புகழ்ல 1307 பாடல்கள், கந்தர் அலங்காரம்ல 108 பாடல்கள், கந்தர் அனுபூதியில 52 பாடல்கள், கந்தர் அந்தாதியில 102 பாடல்கள், திருவகுப்புல 25 பாடல்கள், சேவல் விருத்தம்ல 11 பாடல்கள், மயில் விருத்தம்ல 11 பாடல்கள், வேல் விருத்தம்ல 11 பாடல்கள். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு பிடித்த ஆலயங்கள் 2 அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, திருச்செங்கோட்டில் உள்ள செங்கோட்டு வேலவர் திருக்கோயில் ஆலயம், அதுவும் திருச்சி வயலூர்ல உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இந்த 2 கோயில்களும் இந்த 2 ஆலயங்களும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. மேல் கூறிய பாடல்கள் அனைத்தையும் இயன்ற அளவு நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம பாராயணம் செய்வோம். அதே மாதிரி மேற்கூறிய 2 ஆலயங்களுக்கும் நாம் சென்று வருவோம். நிச்சயமாக முருகன் நமக்கு அருளுவார். அவருடைய அருளை நாம் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் முருகா.